ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். மேட்டூர் அணையில மேற்கு மண்டல ஐஜி ஆய்வு செய்து வருகிறார். பாசனத்திற்கு நீர் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட நிலையில இந்த ஆய்வானது நடைபெறுகிறது. மேட்டூர் அணையில நீர் திறக்க சிஎம் விஜய் செல்ல உள்ளதாக தகவலும் வெளியானது. இந்நிலையில தான் ஐஜி தலைமையிலான குழு அங்கே ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார்கள். செய்தியாளர் தாயுமானவனிடம் கேட்போம். தாயுமானவன், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. சிஎம் அங்கே செல்லவிருக்கிறாரா? மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியானதை முன்னிட்டு மேற்கு மண்டல ஐஜி தலைமையில காவல்துறையினர் தற்போது ஆய்வு பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. மேட்டூர் அணையிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்காக காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு அணையில போதிய நீர் இருப்பு இல்லாததன் காரணமாக நடப்பாண்டு ஜூன் 12ஆம் தேதி தண்ணீரை திறக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட நிலையில தான் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தற்போது தென்மேற்கு பருவமழை பரவலாக செய்து வரக்கூடிய ஒரு சூழல்ல தற்போதைய நிலையில மேட்டூர் அணையுடைய நீர்மட்டம் ஒரு வழியாக 90 அடியை எட்டக்கூடிய ஒரு சூழல் என்பது வந்திருக்கிறது. எனவே விரைவில் அந்த தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் சட்டப்பேரவையில அறிவித்திருந்தார். இப்படிப்பட்ட நிலையில தான் அணையினுடைய அந்த தண்ணீர் திறப்பதற்கு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து அதனை அடுத்த கட்டமாக மேட்டூர் அணையினுடைய வலது கரையில மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி, டிஐஜி சந்தோஷ் ஹிமாதானி, மாவட்ட எஸ்பி குத்தாலிங்கம் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தற்போது அணையினுடைய பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு ஆய்வுகள்ல மேற்கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து விழா மேடை அமையக்கூடிய இடம், அது மட்டுமல்லாம அந்த அணையில நேரில் சென்று அந்த மேட்டூர் அணையுடைய மதகுகளை திறக்கக்கூடிய அந்த இடம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை நேரில் ஆய்வு மேற்கொண்டிருந்தாங்க. குறிப்பா மேட்டூர் அணையுடைய நீர்மட்டம் தற்போதைய நிலவரப்படி 88 அடியை கடந்து 90 அடியை நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையை திறந்து வைப்பதற்காக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நாளை மறுநாள் அதிகபட்சமாக மேட்டூர் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்கள்ல சுமார் 17 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறக்கூடிய வகையில இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறப்பு இல்லாவிட்டாலும் கூட தற்போதைய நிலவரப்படி 90 அடியை எட்டிய பிறகாக இந்த தண்ணீர் திறக்கக்கூடிய பட்சத்துல குறைந்தபட்சம் குறுவை சாகுபடி மற்றும் எதிர்வரும் நாட்கள்ல வரக்கூடிய சம்பா சாகுபடிக்கு அது பெரிய அளவுல பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் எதிர்பார்க்கக்கூடிய நிலையில இந்த மேட்டூர் அணை திறப்பு நிகழ்வுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் விரைவில் செல்ல திட்டமிட்டிருக்கிறாரு. எனவே இதற்கான ஏற்பாடுகள் தான் தற்போது காவல்துறை தரப்புல மேட்டூர் அணையில தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிய முடிகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.